ஓம் சிவாய. அன்பு பிரிச்சுவல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஜோதிட வல்லுநர்களோடு பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு சிறப்பு தகவலோட தர காத்து இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோடு வந்திருக்கிறோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும். கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு. இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கேருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் 2.5 வருஷத்துக்கு அங்கேயே இருந்து 12 ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுப வினைகளுக்கும் உரிய பலன்களை தரவர். நாம் நல்லது செஞ்சுருந்தா 12 ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 12 ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது, எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம். நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க. மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பிக்கும். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதுவரைக்கும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பெற்று சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு 12 ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார். இப்போ கும்பராசியில் இருந்து நட்பு வீணான மீன ராசிக்கு 12 ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். அதுக்கு அடுத்து உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதத்தில் இருந்து 12 ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு. இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது, சனி என்பது கர்மக்காரகன். ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார். அதில் இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்கிற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் 12 ராசிகளுக்கு வரப்போகிறது இல்லை. ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போகிறதில்ல, கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான். இவங்களை வச்சு தான் நம்ம 12 ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம். அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார். குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது. அதில் மீன ராசியை பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது. அப்போ பேராசிரியருக்குரிய ராசியில் சனி உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ நாம் இந்த 12 ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் பலக்கீனம், எந்தெந்த விஷயத்தில் நன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் உங்கள் ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ராசிக்கு 300 வகையான யோகங்கள் உண்டு, 300 வகையான அசுப யோகங்களும் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க. அப்போ இது நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்ன பண்ணுறோம்னா, நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க. இப்போ பொதுவாக மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேச இருக்காங்க, அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேச இருக்காங்க. முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குறேன், எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பொதுவாக மேச ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான். இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்வைகளை எடுத்து நம்ம பேசுவோம். ஆனால் கோச்சாரங்களில் அப்படி பார்வைகளை எடுத்து பேசுகிறத விட பார்வைகளை எடுக்காமல் சொல்கிற படம் தான் நிறைய தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ விரயஸ்தானம் அப்படின்ற இடத்துல மேசராசிக்கு சனி வர்றதுனால இவங்களுக்கு என்ன மாதிரி விரயங்கள் வரும்னு கேட்டிங்கன்னா, லாபத்தை விரயம் பண்ணுவார். அப்போ எந்த லாபத்தை விரயம் பண்ணுவார்? தொழில் மூலம் செய்யக்கூடிய லாபத்தை விரயம் பண்ணுறார். ஏன்னா 10, 11க்கு அதிபதி 12ஆம் இடத்துல விரயமாகிறார். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலும் நன்மைகள் கிடைக்கும். தொழில் செஞ்சது மூலமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க தொழில் விரயத்தை நிப்பாட்டுறது, பார்த்துக்கிறது, கவனிக்கிறது ரொம்ப சிறப்பு. தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. இதில் பார்ட்னர் பேருக்கு தொழில் செய்கிறது அல்லது சுயமாக செய்கிறது, மனைவி பேரில் செய்கிறது அல்லது கணவன் பேரில் செய்கிறது, இதெல்லாம் பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. மற்ற விஷயங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, விரயத்தினையில் தான் திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கும்.
விரயச்சனியில் பண்ணுற திருமணம் எப்பொழுதுமே பாதிப்பு தரும். விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, இந்த 3 சனிகள்லையும் திருமணம் ஆகிறது எப்போதுமே தொடர்ந்து பயணிக்கும். எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாகனம் வாங்குகிற யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி புத்திரர்கள் சம்பந்தமான விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் மருத்துவ செலவுக்கு ஏற்படுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 5, 2, 11 புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்ததிபதி சூரியன் 12 மாதமும் எங்கே இருந்தாலும் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. ஆனால் லாபாதிபதி அதன் மூலம் அடையக்கூடிய லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதி விரயத்தில் இருக்கிறதால மருத்துவத்தின் மூலியமாக தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், அதை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இப்படி நிறைய தகவலோடு வந்திருக்கிறோம். இப்போ மோசஸ் அவர்கள் மேசராசிக்கு பேச இருக்கார். அவரை தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி. ஏன்னா இவங்களுடைய இந்த அவசரம் வேகத்தினாலே இவங்க பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு இவங்களே காரணம் ஆயிடுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட பொருளாதாரம் தன வரவு என்பது இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு எப்போதும் ஒரு கடன் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். மேலும் இவங்களுக்கு எப்போதும் தொண்டையில பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தமோ இல்லை தொண்டையில ஏதோ ஒரு நோயோ இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய அந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த வருடம் சனி பகவானுடைய சனி பயிற்சி, ஏன்னா 11ல் இருந்த சனி பகவான் இப்போ 12 பெரிய சனியா வராரு. ஸோ இந்த காலகட்டம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10-11 ஆதிபத்தியம், 10-11 ஓனர். அப்போ என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்னன்னாக்கா தொழில்காரகன். ஸோ தொழில்காரகன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது அதுவும் அவருடைய ஆதிபத்தியம் தொழில் வாங்கி இருக்கும்போது கண்டிப்பாக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு தொழில் சேர்ந்த வெளிநாடு பயணங்கள் இருக்கும். அதே போல ரகசிய முதலீடுகள் செய்வாங்க. ஏன்னா சனி பகவான் எப்போதும் ஒரு ரகசியம், அவ்வளோ ஒரு மறைமுகமான விஷயம். ஸோ அப்போ என்னன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு ரகசிய முதலீடுகள்லாம் செய்வாங்க. ஸோ அதனால இந்த காலகட்டம் இவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னாக்கா இவங்களுடைய வார்த்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். வேகமா சொல்றன்ற பேர்ல எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அதுவே நாளைக்கு உங்களுடைய முதலீடுகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பாகவும் மாறிடும். ஸோ மேலும் இவங்களுக்கு இந்த அடிவயது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சாப்பாடு ஃபுட்டு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் இருக்கணும். ஏன்னா சனி பயிற்சியில கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் போது, ஏன்னா அவர் எப்போதும் என்னன்னாக்கா நேரடியான மறைமுகமான விஷயங்கள் வருது. அதாவது எப்படின்னா உங்களோட தூக்கமின்மை இல்ல அலைச்சல் இந்த மாதிரி காரணங்களாலதான் அது நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட தூக்கத்தை கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். தூக்கத்தை இருந்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே ஜெயிக்கலாம். மேலும் இந்த சனி பயிற்சியை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னா இங்க இருந்து ஆன்மீக பாத யாத்திரை போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போகிறவங்களுக்கு நீங்க தேவையான ஒரு அந்த ஏதாவது ஒரு உதவிகள் செய்யறது, அவங்க போகக்கூடிய பாதைக்கு தேவையான அவங்களுக்கு ஒரு நிழல் கூட அமைச்சு கொடுப்பது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யோகமா அமையும். மோசஸ் அவர்கள் சிறப்பாக பேசுறாங்க. இதுல மேச ராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்கள்லாம் உண்டு. பரணி 1, 2, 3, 4 பாதங்கள் உண்டு. கிருத்திகை 1ஆம் பாதம். இது அடங்கியது தான் இந்த மேசராசி. இது ஆட்டினுடைய சிம்பலை கொண்டது. அதனால என்ன பண்றாங்கன்னா இதனுடைய குணம் எப்படி இருக்குன்னா, நிறைய கும்பலாக ஆடு போகும். அதுல ஒரு ஆடு எதை நோக்கி பயணப்படுதோ மீதி எல்லா ஆடுகளும் அதை நோக்கி பயணப்படும். அது ஒரு யூனிஃபார்ம்னு பேர். இப்போ நம்ம ஒரு பெரேடு நடக்குது காவல்துறை விஷயத்தில், அந்த பெரேடு ஆஃபீஸர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதை எல்லா ஆஃபீஸர்ஸும் செய்வாங்க. அது மாதிரி ஒரு ஒழுங்கை கொண்டது இந்த மேசராசி. இவங்கள்ட்ட அந்த ஒரு நேர்மையும் அந்த ஒழுங்கு இருக்கிறதுனால இவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தியான தூக்கத்தை விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நல்ல நல்ல தகவல்கள்லாம் இருக்குது. இப்போ இதை தொடர்ந்து ராஜேஸ்வரி அவர்கள் மேசராசிக்கு எப்படி இருக்குது அவங்களும் அவங்களுடைய கருத்தை பேச. இந்த ஆண்டிலிருந்து மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த வருஷம் வேலையை அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே இந்த 7.5 சனியிலேருந்து பாதிப்பு குறையும். தூக்கத்தை விட்டுருங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்யணும், ஓய்வெடுக்காமல் வேலை செய்யணும். யாரெல்லாம் உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் நினச்ச காலேஜில் வெளிநாட்டில் கண்டிப்பாக போயிட்டு படிப்பீங்க.
உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக அமையும். சகோதரர்கள் வந்து இரட்டை தன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கீழே ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க கீழே இருந்த உதவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. திருமணம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வயதில் மூத்தவங்களை திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கும். காதல் திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வேறு மதம் ஜாதி சார்ந்த பெண் அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேசராசியை பொறுத்த அளவுக்கு சகோதர ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்போதுமே சண்டை சச்சரவு இருந்துகிட்டு இருக்கும். அதே வகையில் இப்போ மூத்த சகோதரிகளால் சொத்து சார்ந்த வில்லங்கம் விரயங்கள் அதிகமாக இருக்குது. இதை கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை தொடர்ந்து நம்ம யாமினி அவர்கள் வந்து இப்போ பேச வர்றாங்க. மேஷராசி நேயர்களை, மேன்மையான ராசி, முதல் ராசி, ஏழரை சனி நடைபெறுவதால் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கவனம் தேவை. அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். வெளிநாட்டுக்கு பயணம் செல்பவர் தாராளமாக செல்லலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீராங்கனை வெற்றி பெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மேஷம் செவ்வாய்க்குரியவர். அப்போ அந்த செவ்வாய் 9க்குரியவர் என்பதால் இவர்கள் முருகரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமையில பச்சரிசி தானம் பண்ணுவது இன்னும் அவங்களுக்கு மென்மேலும் வாழ்க்கையை வந்து சிறப்படைய செய்யும். அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி இப்போ மேசராசிக்காரவங்க பொதுவாக என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன கோயிலுக்கு போகணும் அப்படின்ற தகவலையும் இப்போ தந்துடுறோம். அஸ்வின் நட்சத்திரத்துக்காரங்க ஆதி காலம் முதல் இன்னைக்கு வரையும் சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு செய்யணும். எட்டி மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வர்றது அல்லது எட்டி மரம் வச்சு வளர்க்குறது அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். தோஷங்கள் நிவர்த்தியாகும். ராஜாளி பறவையை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க, அது உங்களுக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது. பரணி நட்சத்திரத்துக்காரங்க நெல்லி மரத்தை வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். அது வந்து வீட்டில் வச்சுக்கக்கூடாது. கோயில்கள்லையோ தோட்டத்துலேயோ அல்லது பள்ளிக்கூடங்கள்லையோ வச்சு நீங்கள் அதை பாதுகாப்பாக வளர்த்து அது காய்க்கும் வரை உங்கள் பொறுப்பில் வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து யானையோட படங்களை நீங்கள் வச்சுக்கிறது, யானையோட சின்னங்களை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. ஆனால் மேசராசியில் அஸ்வின் நட்சத்திரத்துக்காரங்க யானை படங்களை வீட்டுக்குள்ள வச்சுருக்கக்கூடாது. அடுத்தது கிருத்திய நட்சத்திரத்துக்காரவங்க முருகனோட வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி இந்த நெருப்பு சார்ந்த விஷயத்தில் அப்படின்னா இந்த சூடமத்தி வழிபாடு செய்யலாம் அல்லது நெய் தீபமத்தி வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப அருமையான தகவல்கள்லாம் நல்ல சிறப்பான தகவல்களாக கிடைக்கும். நல்ல உழைப்புக்கு தகுந்த ஊதியங்கள் கிடைக்கும். முக்கியமாக திருவண்ணாமலையில் ஒரு முறையாவது நீங்கள் கிரிவலம் வந்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு இந்த சனி விரயச்சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி தந்தை வழியான சொத்து தகராறுகள் சரியாகும். இதை தொடர்ந்து இப்போ மல்லிகார்ஜுன் அவர்கள் மேசராசிக்கு பேசுறாங்க. மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் சனி பயிற்சி வாழ்த்துக்கள். இப்ப உங்க அயன சயன போகஸ்தானத்துல சனி பகவான் வராரு. அயன சயன போகஸ்தானம் பொழுது உங்க தூக்கத்தை வந்து நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கிறது மிகவும் நல்லது. எப்ப பார்த்தாலும் நீங்க செல்போன் பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு நீங்க தூக்க விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு படி நீங்க வந்து முன்னேறலாம். எல்லாருமே வெளிநாடு போலாம்ங்கிற வார்த்தையை சொன்னாங்க. ஆனா வெளிநாடு போகலாம். ஆனா உங்க பாஸ்போர்ட், விசா இது எல்லாமே ஒரு டைம்க்கு 4 டைம் நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்க ஒர்க் ஆர்டரை வந்து நீங்க வந்து பாக்குறது நல்லது. ஏன்னா விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அதனால உங்க ஒர்க் ஆர்டர், அதே மாதிரி காலேஜுக்கு போற பசங்க யாராவது வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா உங்களோட அந்த காலேஜ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறதும் பாத்துக்கிறது மிகவும் நல்லது. அதே மாதிரி உங்க வாக்குஸ்தானத்துல வந்து சனி பகவானோட பார்வை விழுது. அதனால நீங்க பேசுற பேச்சு வந்து உங்களுக்கு வந்து கவனமா பேசணும். வார்த்தை டக்குன்னு நாம வந்து விட்டுறக்கூடாது. அதே மாதிரி தனஸ்தானம், யாருக்காவது நம்ம செக் கொடுக்குறோம், இந்த மாதிரி தொழில் செய்யறோம், செக் கொடுக்குறோம்னா அந்த செக் டேட் எல்லாமே நீங்க கரெக்டா பாத்துக்கிறது நல்லது. ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு உங்களுக்கு வந்து பார்வை விழுது. அதனால உங்க உடல்நிலையை கொஞ்சம் ஜாக்கிரமா பாத்துங்க. எதிரிகள் தொந்தரவு வந்து உங்களுக்கு குறையும். அதனால நீங்களா போய் எதிரிகள் சம்பாதிச்சுக்காதீங்க. உங்க எதிரிகள் தொந்தரவு குறையும். 7 சனியின் பிடியில் ஆரம்பத்தில் வந்து கொண்டிருக்கின்ற நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான தகவலை சொன்னாங்க. இப்போ பொதுவாக எப்படி இருக்குது முழு பலன் அப்படின்றத நம்ம இப்போ பேச இருக்கிறோம். இப்போ மேசராசியை பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவனுடைய சாரத்தில் முதல்ல ட்ராவல் பண்ணுறாரு. அவரே விரையாதிபதின்றதுனால தந்தை வழியான விஷயங்களில் விரயங்கள் ஆரம்பிக்கும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகளும் விரயங்களும் உண்டு. அதுக்கு அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது செக்கில் கையெழுத்து போடுறது, ட்ராவல் பண்ணுறது, இந்த வெளிநாடுகளுக்கு போகிற முயற்சிகள் இதெல்லாம் தோல்வி அடையும். அதுக்கு அடுத்தது 6ஆம் இடத்துக்கும் அந்த ஆயிலத்தினுடைய அதாவது ரேவதியினுடைய அதிபதி 6ஆம் பாவத்துக்கும்
அந்த அதிபதியாக வர்றதுனால, கன்னி ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால நோயினுடைய தாக்கங்கள் அதிகமாகும். பொதுவாக மேச ராசிக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் குறையும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த இடத்துல துன்பங்களும் கொஞ்சம் வருத்தங்களும் ஏற்படும். அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சிறு வியாபாரிகளுக்கு சனிப்பெயர்ச்சி ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போது வியாபாரிகள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. பெரு வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உத்திரட்டாதியில் சனிப்பெயர்ச்சி ஆகி போய்கிட்டு இருக்கும்போது இந்த பெரிய வியாபாரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். பொதுவாக அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்னா, தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாவார்கள். நடிகர் நடிகைகள் சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க, கடின உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உள்ளூருக்குள்ள சொகுசான ஒரு படத்தில் நடிக்கக்கூடியதோ வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படாது. தூங்க முடியாத அளவுக்கு கடின உழைப்பு ஏற்பட்டு அதன் மூலியம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மாணவர்களுடைய படிப்பு எப்படி இருக்குன்னா, எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தூக்கம் அதிகமாக வரும். இந்த 6 மணிக்கு மேலே தூங்குற பழக்கத்தை எந்த மாணவர் குறைக்கிறாங்களோ, அதாவது சரி செய்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த பரீட்சைகளில் அனைத்து விஷயங்களும் வெற்றி கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது படுக்கை அறை. அப்போ சனி வந்திருக்கும் போது அது தாமத கிரகம். படுக்கையிலிருந்து தாமதமாக எந்திரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் இந்த விஷயத்தை குறைச்சிக்கோங்க. பொதுவாக ஒரு முக்கியமான பலனை சொல்லுங்கள் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா, மத்தியான தூக்கத்தை எந்த கேரக்டர் விடுறாங்களோ மேசராசிக்காரவங்க, அவங்களுக்கு முழுமையாக நன்மைகள் விளையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல தகவலோட மீண்டும் ரிஷபராசியில் சந்திப்போம். நன்றி.